இன்றைய 5 முக்கிய செய்திகள். கள்ள சிகரெட்டுகள் கொண்ட மொத்தம் 17,000க்கும் மேலான அட்டை பெட்டிகளை சிங்கப்பூர் காவல்துறை பறிமுதல் செய்தது. தீர்வை செலுத்தப்படாத கள்ள சிகரெட்டுகளை அதிகாரிகள் நவம்பர் 30, டிசம்பர் 1ஆம் தேதிகளில் பறிமுதல் செய்தனர். இதன் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4வரில் இந்திய நாட்டவர்கள் அடங்குவர். செலுத்தப்படாத தீர்வை, பொருள் சேவை வரி ஆகியவை மொத்தம் 1.87 மில்லியன் வெள்ளி பெறுமானம் உள்ளவை. இவ்வாண்டின் தென்கிழக்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிங்கப்பூர் அதன் முதல் பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. பூப்பந்தில் பெண்கள் குழு பிரிவில் சிங்கப்பூர் வீராங்கனைகள் வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளனர். தைப்பூசம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படும் என்று இந்து அறக்கட்டளை வாரியம் தெரிவித்துள்ளது. இத்திருவிழாவை கொண்டாடும் பக்தர்கள் செரங்குன் ரோட்டிலுள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலிலிருந்து டேங்க் ரோட்டின் அருள்மிகு தண்டாயுதபாணி கோயிலுக்கு ஊர்வலமாக நடந்து செல்வர். பால்குடம், காவடி முதலிய வேண்டுதல்களையும் அவர்கள் நிறைவேற்றுவர். தஞ்சோங் பகார் பெருவிரைவு ரயில் நிலையத்தில் மின்தேக்கியிலிருந்து புகை வெளிவந்ததை தொடர்ந்து ரயிலிலிருந்து பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். இச்சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் கிழக்கு மேற்கு பாதையில் சென்று கொண்டிருந்த ரயிலில் நிகழ்ந்தது. எட்டாமிடேட் கலந்த மின் சிகரெட்டை பயன்படுத்தியவர் முதல் முறையாக போதைப்பொருள் மறுவாழ்வு இல்லத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார். சிங்கப்பூரைச் சேர்ந்த 16 வயது ஆடவர் சிங்கப்பூர் சிறைச்சேவையின் போதைப்பொருள் மறுவாழ்வு இல்லத்தில் கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி சேர்க்கப்பட்டார். போதைப்பொருள் ஒழிப்புச் சட்டத்தின் கீழ் அவர் 2 மாதங்களுக்கு அங்கு சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக விஸ்ருதா நந்தகுமார்.